எல்லாம் வல்ல அல்லாஹுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் கிருதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டுமென்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்த நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய தாய் தந்தை எல்லோர்களும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் மக்ரிபுடைய ஜமாஅத்தை தொழுதுவிட்டு இஷாவுடைய தொழுகையை தொழுவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே, இடைப்பட்ட கிடைத்த இந்த நேரத்தில் இறைவனையும் இறை தூதரையும் பேச கேட்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அல்லாஹு தஆலா நம்மளை நேசிக்கிறான், விரும்புகிறான் என்பது அடையாளம். ஒரு நன்மையை தொடர்ந்து இன்னும் ஒரு நன்மை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது என்றால் அல்லாஹு தஆலா எங்களை நேசிக்கிறான் என்பது அடையாளம். அல் மஅசியா பஅதல் மஅசியா, ஒரு பாவத்துக்கு பின்னர் இன்னும் ஒரு பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்குது என்றால் அல்லாஹு தஆலா நம்மளை தண்டிக்கிறான் என்பது அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் கேட்டுக்கொண்டு இருந்து இன்ஷா அல்லாஹ் இஷாவுடைய தொழுகையையும் இமாம் ஜமாஅத்தோடு தொழுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது என்றால் அல்லாஹுடைய தூதரோடு சஹாபாக்கள் ஒரு நாள் மக்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் தொழுது முடித்ததும் போகவில்லையா அப்படி என்று கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் சொன்னாங்க, சல்லைனா மஅக் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, உங்களோடு மக்ரிபை நாங்கள் தொழுதோம், அதே போன்று இஷாவையும் உங்களோடு தொழுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்னாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நானும் நீங்களும் இருக்கிற இந்த நாள், இந்த மாதம் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த ஒரு உன்னதமான நாட்களும் மாதங்களும். துல்ஹிஜ்ஜா என்று சொல்லுகிற ஒரு சிறந்த அல்லாஹ்வினால் சிறப்பித்து சொல்லப்பட்ட மிக கண்ணியமான ஒரு மாதத்தில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், காலை பொழுதின் மீது, அதிகாலையின் மீது சத்தியமாக, அந்த 10 இரவுகளின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிற போது இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப முதலாவது பிறையிலே இருந்து 10வது பிறை வரைக்கும் உள்ள நாட்கள் தான் அப்படி என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த உயர்ந்த நாட்களில் நானும் நீங்களும் இருக்கிறோம். எப்படியான ஒரு சந்தர்ப்பம் பாருங்கள். அல்லாஹுவினால் சிறப்பித்து சொல்லப்பட்ட உயர்ந்த துல்ஹிஜ்ஜா என்று சொல்லுகிற ஒரு மாதம், அதே போன்று அல்லாஹுவினால் சத்தியம் செய்து சொல்லப்பட்ட உயர்ந்த நாட்கள், அதே போன்று நாட்களில் சிறந்த நாள் என்று சிறப்பித்து சொல்லப்பட்ட வெள்ளிக்கிழமையுடைய நாள், அதே போன்று இந்த பூமியிலே உள்ள அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடங்களில் மிகவும் உயர்ந்தது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அதிலே அமரக்கூடிய ஒரு பாக்கியம். இந்த உலகத்தில் அல்லாஹுவினால் சிறப்பித்து சொல்லப்பட்ட, உலகத்திலே இருக்கிற இடங்களிலே அல்லாஹுவினால் சிறப்பித்து சொல்லப்பட்ட இடம் என்றால் அது இந்த உலகத்தில் இருக்குகிற மஸ்ஜிதுகள் தான். அதனால தான் அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய தூதரினாலும் சிறப்பித்து சொல்லப்பட்ட முதலாவது இடம்
மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லுகிற அந்த புனிதமான மக்கமா நகரத்திலே இருக்கிற கஅபா ஆலயம். இரண்டாவது அல்லாஹ் எதை சொல்லியிருக்கணும்? மஸ்ஜிது அல்லாத ஒரு இடத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கணும். நம்மட பார்வையில் இரண்டாவது இடம். இரண்டாவதும் அல்லாஹு தஆலா ஒரு சிறந்த உயர்ந்த இடம் என்று அல்லாஹ் சொல்லுகிற போது மஸ்ஜிது நபவி என்று அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறார்கள். மூன்றாவது ஒரு சிறந்த இடம் என்றால் அல்லாஹ் வேறு ஏதாவது ஒன்றை சொல்லியிருக்கணும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வினால் மூன்றாவது சிறப்பான இடமாக பைத்துல் மக்தஸ் அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லது பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லுகிற அந்த பள்ளிவாசலை தான் முதலாவதும் இரண்டாவதும் மூன்றாவதும் அல்லாஹ் உயர்த்தி இந்த உலகத்தில் கண்ணியமான இடங்கள், நன்மை செய்கின்ற சிறப்புள்ள இடங்கள். இங்கே நன்மை செய்தால் லட்சக்கணக்கான நன்மை, இங்கே நன்மை செய்தால் ஆயிரக்கணக்கான நன்மை, இங்கே நன்மை செய்தால் இப்படி என்று அல்லாஹு தஆலா சிறப்பித்து சொல்லுகிற இடங்களில் முதன்மையானது மஸ்ஜித். அதற்கு அடுத்தது இந்த பூமியிலே உள்ள அல்லாஹுக்கு மிக விருப்பமாகிய இடம் என்றால் பள்ளிவாசல் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எனவே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிற இடம் அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம். பேசப்படுகிற பேச்சு அல்லாஹுக்கு மிக விருப்பமான பேச்சு. இன்ன அஸ்தகல் ஹதீதி கிதாபுல்லாஹ். இந்த உலகத்திலே உள்ள சிறந்த பேச்சு அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், சிறந்த வழிகாட்டல் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறைகள். யோசிச்சு பாருங்க, சிறந்த இடம், சிறந்த பேச்சு, சிறந்த வழிகாட்டல், சிறந்த நாள், சிறந்த நாளிலும் சிறப்பான வெள்ளிக்கிழமை, அதே போன்று சிறப்பான மாதம். இப்படியான நிறைய நன்மைகளை ஒரே நேரத்தில் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான அற்புதமான நேரத்திலும் நாளிலும் மாதத்திலும் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக இருந்தால் இது கண்ணியமான ஒரு இடம். இந்த கண்ணியம் பேணப்பட வேண்டும். இங்கு பேசப்படுகிற செய்திகள் அழகான முறையில் காது தாழ்த்தி இது எனக்கு பேசப்படுகிறது. முதலாவது பேசுகிற எனக்கு, இரண்டாவது கேட்கிற உங்களுக்கு என்ற அந்த நல்ல சிந்தனையோடு கேட்கிற செய்திகளை இந்த காதால கேட்டோம், இந்த காதால விட்டோம் என்று இல்லாமல் காதால கேட்டோம், கட்டுப்பட்டோம், அமல்படுத்தினோம், அமல் செய்தோம் என்ற அந்த நல்ல சிந்தனையோடு இந்த இடத்தில் அமர்ந்து கொள்ளுமாறு முதலில் உங்களை எல்லாம் வினயமாக வேண்டிக் கொண்டவனாய், கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ விஷயங்களில் முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ விஷயங்களுக்காக நிறைய செலவழிக்கிறோம். எத்தனையோ விஷயங்களுக்காக நேரத்தை கொடுக்கிறோம். எத்தனையோ விஷயங்களுக்காக காலத்தை இழக்கிறோம். ஆனால் எங்களோடு இந்த உலகத்தில் இறைவனாலும் இறை தூதரினாலும் சிறப்பித்து சொல்லப்பட்ட இந்த உறவு முறை என்பது இன்றைக்கு சின்ன பின்னமாகி சீரழிந்து இன்றைக்கு ஒரு கேவலமான ஒரு சிந்தனை போக்கோடு பல முஸ்லிம் உம்மத்துக்கு மத்தியில் இந்த உறவுகள் இன்று பார்க்கப்படுவதை பார்க்கிறோம். ஒரு பழகிய உறவுக்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம், ஏதோ ஒரு நாள் கண்டு பேசினார், நின்று பேசினார், இரக்கமாக பேசினார், சிரித்து பேசினார், அறிந்து தெரிந்து மனம் புரிந்து கொள்ளுகிற அடிப்படையில் பேசினார் என்ற ஒரு நட்புக்காக கொடுக்குகிற முக்கியத்துவம், ஒரு உதவி செய்தார் என்பதற்காக அவரோடு பழகுகிற விதங்கள், அல்லாஹ் உயர்த்தி வைத்த இந்த உறவுடைய விடயத்தில் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நிறைய பேர்கள் இன்றைக்கு கவனஈனமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் பிரச்சார பணி செய்த போதும், பிரச்சார பணியை செய்வதற்கு முன்னரும், பிரச்சார பணியை செய்த பின்னரும் அல்லாஹ்வுடைய தூதர் சேர்ந்து நடந்த ஒன்று என்று நீங்கள் ஹதீதுகளை எல்லாம் படிக்கிற போது பார்க்க கிடைப்பது அவருடைய உறவுகளைத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் அனாதையாக இருந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் தான் அனாதை என்று தெரிந்து கொண்டு வளர்ந்தது அல்லாஹ்வுடைய தூதருடைய உறவுகளிடத்தில் தான். அல்லாஹ்வுடைய தூதர்
பிரச்சாரம் செய்கிற போது முதலாவது அழைத்ததும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உறவுகளைத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஏகத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிற போது அந்த உறவுகளை தேடி போய் மரணப்படுக்கையில் இருக்குகிற உறவுகளையும் மனமுகந்து அழைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரச்சாரம் செய்ததும் உறவுகளைத்தான். இறைவன் அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குகிற போது வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாம், உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் தொழுகையை கொண்டு ஏவுங்கள் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் இறக்கி வைத்த வசனமும் உறவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் வகியை தேடி, இறைவனை தேடி, ஏகத்துவத்தை தேடி மலையிலே தன்னம் தனியாக அமர்ந்து கொண்டிருந்த போது புகாரியிலே 6682வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மலையிலே இருந்தபோது பயமுட்டு நடுக்கத்தோடு பயத்தோடு காய்ச்சல் கூடிய நிலைமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஆறுதல் தேடி ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று ஓடிக்கொண்டு பயந்து நடுங்கிய போது மனைவி ஆறுதல் படுத்திய நேரத்தில் சொன்ன வார்த்தை, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கின்ற மனிதர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதலாவது வஹி மலையிலே இறங்குகிறது. அன்றுதான் அந்த மனிதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் காண்கிறார்கள். பயத்திலே ஓடி வருகிறார்கள், கட்டி அணைத்தார்கள், ஓதத் தெரியாது என்றார்கள். 3வது முறை ஓதினார்கள். பயத்தோடும் நடுக்கத்தோடும் அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியிடத்தில் ஓடி வந்து என்னை போத்தம்மா என்னை போத்தம்மா என்று சொன்னபோது முதலாவதாக அந்த மனைவி கொடுத்த ஒத்தனம் என்ன தெரியுமா? லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான், பயப்படாதீர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க குடும்ப உறவுண்டா துடிச்சுக்கிட்டு இருப்பீங்களே, குடும்பத்தோடு நீங்க சேர்ந்து வாழ்வீங்களே, குடும்பத்தை நீங்க அவ்வளவு அனுசரிப்பீங்களே, எப்ப பார்த்தாலும் என்ற உறவு என்ற உறவு என்ற உறவு என்று துடிப்பீர்களே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல உயர்ந்த பண்பாடு உள்ள பழக்க வழக்கங்கள் நிறைந்த குடும்பத்தை இந்த உலகத்தில் சேர்ந்து நடந்த ஒரு உன்னத மனிதரப்பா நீங்கள், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று முதலாவது ஆறுதல் 5 சொன்னாங்க. அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று சும்மா சொல்லல, காரணத்தை சொல்லித்தான் சொன்னா மனைவி காரணத்தை சொல்றா. ஏன் தெரியுமா? உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான், உறவுகளை சேர்ந்து நடக்கிறீர்கள். 2வது உண்மை பேசுகிறீர்கள், உண்மையத்தான் பேசுவீங்க. 3வது விருந்து கொடுப்பீங்க. 4வது கஷ்டப்படுகிறவர்களுடைய சுமைகளை சுமந்து கொள்வீர்கள். 5வது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதி பெற்றுக் கொடுப்பதற்காக அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நீங்கள் நிற்பீர்கள். சுப்ஹானல்லாஹ். நம்மட மாப்பிள்ளைய பார்த்து நம்மட மனைவியால இப்படி ஒரு நற்சான்று கொடுக்க முடியுமா? 5 விஷயத்தை சொன்னான். மனைவி கணவனுக்கு ஆறுதல் சொல்ற போது 5 விஷயத்தை சொல்றா. அதுல முதலாவது, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், கைவிட மாட்டான், கவலைப்படாதீர்கள். காரணம் முதலாவது, நீங்கள் இன்னக லதஸிலுர் ரஹீம், குடும்ப உறவை சேர்ந்து நடக்கிற உயர்ந்த மனிதர் நீங்கள். 2வது அப்படின்னா ரசூலுல்லாஹ் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னரே குடும்பத்தை சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். வகி வருவதற்கு முன்னரே குடும்ப உறவுகளோடு இங்கிதமாக இதமாக பண்பாக
நல்ல முறையில் நடக்கக்கூடிய உயர்ந்த குணத்தோடு தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. வகை வந்ததன் பின்னர் பிரச்சாரம் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். குடும்பத்தை கூப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ். வீடு வீடாக போனாங்க ரசூலுல்லாஹ். உறவுகளை அழைத்தாங்க ரசூலுல்லாஹ். பேறுகளை சொல்லி கூப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் பிரிந்திருந்த வரலாறை காண முடியவில்லை. ஏற்றுக்கொள்ளல, அவங்க வரல அப்படி என்று ரசூலுல்லாஹ் பிரிஞ்சு போகல. தன்னை கடைசி வரைக்கும் பாதுகாத்த அபூ தாலிபுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார். அவரோடு நல்ல முறையில் நடந்தார். ஆனால் அபூ தாலிபுடைய கடவுளையோ அவருடைய வணக்கத்தையோ அவருடைய வணக்க வழிபாடையோ அல்லாஹ்வுடைய தூதர் செய்யல. ஆனா குடும்ப உறவை விட்டும் பிரியல்ல. குடும்ப உறவோடு வாழ்ந்தார். அதனால தான் மௌத்தாகிற தருணத்தில் பெரியப்பாவுக்கு பக்கத்தில் போய் நின்று, பெரியப்பா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கப்பா என்று சொல்லுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய உறவு முறை மிக உன்னதமான ஒன்றாக இருந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அடுத்தது வாங்க, இந்த உறவை இஸ்லாம் எப்படி பார்க்குதுன்னு பாருங்க. எந்த இடத்துல வச்சு பார்க்குதுன்னு பாருங்க. சுபஹானல்லாஹ், புகாரியில் 6018வது செய்தி, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். நான் சொல்லுகிற செய்தி வஹியோடு சம்பந்தப்பட்ட செய்தி. ரொம்ப கவனமாக காது தாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற செய்தி புகாரியில் 6018வது செய்தி, எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும், என்ன இது ஈமான், என்ன இது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது, மறுமை நாளை நம்புவது, ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகா வ குதுபிஹி என்று வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவை நம்புவது மறுமை நாளை நம்புவது என்பது ஈமானுடைய மிக பிரதானமான கடமைகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற போது மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, அவர் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா அவரை கண்ணியப்படுத்தோடும், அவருக்கு இருக்கிறத கொடுக்கோடும், அவரோடு பேசோடும், அவரோடு இங்கிதமாக நடக்கணும், அவருடைய முகத்தை பார்த்து சிரிக்கணும், அவருக்கு தேவையான நம்மளால முடிந்த உதவிகளை அவருக்கு நாம் செய்து கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ ஃபல் யஸில் ரஹிமஹு, அவருடைய குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும். எப்படி சொல்றாங்க? எதோட ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்றாங்க? ஈமானோடு, அல்லாஹுவோடு, மறுமை நாளோடு. நீங்கள் அல்லாஹுவை நம்பினால், மறுமை நாள் உண்மை என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால், உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய உன்னதமான பண்பு நீங்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவதும், நீங்கள் அல்லாஹுவையும் மறுமையும் ஏற்றுக்கொண்டால் உங்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக பிரதானமான பண்பு ஃபல் யஸில் ரஹிமஹு, உங்களுடைய குடும்ப உறவை நீங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும். எதோட இஸ்லாம் பேசுகிறது? அதுக்கு பிறகுதான் மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நீங்கள் ஈமான் கொண்டால் பேசினா நல்லதை பேசுங்க, இல்லையா வாய் மூடி மௌனமாக இருங்க. இது நம்ம நல்லதை தவிர எல்லாத்தையும் பேசுகிறோம். தொழுவார், ஜும்மா தொழுவார், தொழுதுட்டு வந்தாருண்டா அலாய் பலாய் தான். ஒரு சகல்ல தின்னுவார், திண்டுட்டு வந்தா ஒண்டா இறைச்சி பிச்சு திண்டவனுடைய இறைச்ச தின்னாம போறதுக்கு மனசு வாரல்ல. கோழி பிச்சு தந்தவனுடைய அந்த இறைச்ச தின்னாம போறதுக்கு மனசு வாரல்ல. ஒரு சகல்ல இருக்கிறான், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவன்,
ஒரு சகல்ல இருக்கிறார் மறுமை நாளை ஈமான் கொண்டவர், ஒரு சகல்ல இருக்கிறார் கொள்கைக்காக ஒன்று சேர்ந்தவர், ஒரு சகல்ல இருக்கிறார் ஒரே தாய் வழி ஒரே தந்தை வழி உறவுக்காரர். என்ன செய்ய? சகல்ல போய் மாட்டிக்கிட்டேன். என்ன செய்ய? இந்த முசீபத்து பிடிப்பான் இங்க வந்து உட்காருவான்னு யாருக்கு தெரியும்? என்ன செய்ய? சோத்துக்காக வேண்டி போய் இருந்ததுதான். இவன் வருவான்னு தெரிந்தா வந்திக்க மாட்டேன். என்ன செய்ய? கண்டா பேசணுமே, அதனால பேசின. முகத்தை முறிக்க இயலாதே, அதனால முகத்தை பார்த்த. சலாம் சொல்றது கடமையே, அதனால சொல்லிக்கொண்ட. அதுதான் திண்டது வெளியில வந்த. அவன் இறைச்சி பிச்சு தந்த, அந்த இறைச்சையும் திண்ட, அவன் இறைச்சையும் திண்ட என்று சொல்லுகிற அளவுக்குத்தான் இன்றைக்கு மார்க்கம் பேசுகிற, கொள்கைகள் பேசுகிற, இபாதத்துக்கள் செய்கின்ற, தொழுகின்ற, நோன்பு பிடிக்கின்ற, பயான் கேட்குகிற, நிர்வாகம் செய்கின்ற, அல்லாஹுவை பயந்தோம் என்று இந்த உலகத்தில் வாழுகின்ற நிறைய உறவுகளுடைய பண்பாடு இப்படித்தான் இருக்கிறது. இல்லாம ரஹிம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் இந்த உறவை சாதாரண இடத்துல வச்சு அல்லாஹ் பேசல. இந்த உறவை அல்லாஹு தஆலா ஈமானுடைய தரத்தில் வைத்து பேசுகிறான். மறுமை நாளுடைய தரத்தில் வைத்து அல்லாஹு தஆலா இந்த உறவை பேசுகிறான். புகாரியில 4830வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிற செய்தி. என்னோடும் உங்களோடும் அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிற ஒரு செய்தி. இந்த உறவு அல்லாஹுவோடு பேசியதாம். அல்லாஹுவோடு இந்த உறவு பேசியது என்றால் இந்த உறவுடைய கண்ணியம், மகத்துவம், சிறப்பு, அல்லாஹ்விடத்தில் உள்ள மதிப்பு எவ்வளவு எப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஹலக்கல் ஹல்க, அல்லாஹு தஆலா எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் படைத்த போது, எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா படைத்து முடித்தவுடன் காமத்திர் ரஹம், இந்த உறவு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே எழும்பியது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எழும்பி பேசுகிற ஒரு விஷயம் என்றால் அது லேசானதாக இருக்குமா தோழர்களே? அது சும்மா கணக்கெடுக்கப்படாத ஒரு விஷயமாகவா இருக்கும்? எவ்வளவோ விஷயங்கள் உயர்ந்ததாக சிறப்பானதாக இருக்கிற போது எல்லாத்தையும் படைச்சு முடிச்ச உடனே காமத்திர் ரஹம், இந்த உறவு, இந்த சொந்தம், இந்த பந்தம், தாய் வழி தந்தை வழி இரத்த பந்தம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எழும்பியது. எழும்பி சொன்னது, இந்த இடம் இருக்கிறதே யா அல்லாஹ், இந்த இடம் உறவுகளை துண்டிப்பதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிற இடமில்லையா என்று அல்லாஹ்விடத்தில் இந்த உறவு கேட்டது. அல்லாஹ் சொன்னான், கால நஅம், ஆம், அப்படி என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு அந்த உறவோடு அல்லாஹ் பேசினான். அந்த உறவோடு அல்லாஹ் பேசினான். எந்த உறவோடு நாம் பேசாமல் இருக்கிறோமோ, எந்த உறவோடு கண்டாலும் முகத்தை திருப்பிக் கொள்கிறோமோ, எந்த உறவோடு நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி சலாம் சொல்லி வீட்டுக்கு போய் உட்கார்ந்து முகத்தை பார்த்து புன்முறுவலிட்டு சிரித்து கதைத்து முஆனக்கா செய்து கை குலுக்க கல்லஞ்சக்காரர்களாக நாம் இருக்கிறோமோ, அந்த உறவோடு படைத்த ரப்புல் ஆலமீன் பேசிய பேச்சு, உறவே நீ பொருந்திக் கொள்ள மாட்டாயா? உறவே நீ பொருந்திக் கொள்ள மாட்டாயா? உன்னை யாரெல்லாம் மன் வசலக், உன்னை யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ நானும் அவர்களை சேர்த்துக் கொள்கிறேன். ஒமன் கத்தானி, யாரெல்லாம் உன்னை துண்டித்து விடுகிறார்களோ அவர்களை நானும் துண்டித்து விடுகிறேன். உனக்கு போதாதா என்று உறவை பார்த்து இறைவன் கேள்வி கேட்டான். உறவு அல்லாஹ்வோட பேசிச்சு. இந்த சொந்த பந்தம், குடும்ப உறவு, இந்த இரத்த பந்தம் அல்லாஹ்வோடு பேசியது. அதற்கு அல்லாஹ் அந்த உறவோடு பேசினான். உறவே, உன்னை சேர்ந்து கொள்பவனை நான் சேர்த்துக் கொள்கிறேன், உன்னை துண்டிப்பவனை நான் துண்டித்து விடுகிறேன். இன்றைக்கு நம்மட உறவுடைய நிலைமையை பாருங்க. 5 நேரம் தொழுகிறோம்,
மாஷா அல்லாஹ் தாடி சட்டப்படி தாடி, முன்பின் சுன்னத்து சொல்லி வேலை இல்லை, குர்ஆன் ஓதுறது, தர்மம் கொடுக்கிறது, பள்ளிவாசலோடு இருப்பது, எல்லாத்திலையும் அத்தப்படி ஃபர்ஸ்ட்ல இருக்கிறோம். ஆனால் நம்மளோட ஒண்டா பிறந்த உறவு, ஒரு வயிற்றில் பிறந்த உறவு, ஒரு மார்புல பால் குடித்த ஒரு உறவு, ஏதோ ஒன்று பேசினான், ஏதோ ஒன்று கதைத்தான், ஏதோ ஒரு விஷயத்தை யாரிடத்திலேயோ சொன்னான் என்பதற்காக வேண்டி காலம் இடையில் வந்த உறவை மன்னிக்கிறோம், வியாபாரத்தின் ஊடாக வந்த உறவை மன்னிக்கிறோம், கொள்கை ஊடாக வந்த உறவை மன்னிக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக உலகத்தில் ஒட்டிக்கொண்ட உறவுகளை மன்னிக்கிறோம். தொப்புள் குடி உறவு என்று சொல்கிறோமே, அந்த உறவை மன்னிக்க மனசு வரலன்னா நம்மெல்லாம் என்ன மனுஷர்கள் என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். ஒரு தாயுடைய வயிற்றில் பிறந்து, ஒரு தாயுடைய மார்பில் பால் குடித்து, ஒரு தந்தைக்கு பிள்ளையாக இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து, சொத்து வந்தது, கல்யாணம் கட்டினோம், மனைவியை கண்டோம், மனைவியின் குடும்பத்தை கண்டோம், மச்சான்மாரை கண்டோம், மைனிமாரை கண்டோம், ஒரு ஹோட்டல் திறந்திருக்கிறோம் அல்லது ஒரு வியாபாரம் செய்கிறோம், ஏதோ குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன விஷயத்தை ஒரு பூதாகரமாக தம்பி செய்தான், அண்ணன் செய்தான், அக்கா செய்தால், தங்கச்சி செய்தால் என்பதற்காக காலம் பெருநாள் வந்தால் மாத்திரம் முவானக்காவும் முசாபாகாவும் ஊருக்கும் உலகத்துக்கும் காட்டிக்கொள்ள, ஆனால் கல்புல கல்லவிட மோசமான இருட்டறைகளாக நெஞ்சறைகளை வைத்துக்கொண்டு தொழுவதிலும் நோன்பு நோட்பதிலும் தான தர்மங்கள் கொடுப்பதிலும் என்ன பயன் இருக்கிறது? படைத்தவன் உறவை பார்த்து பேசுகிற போது, உறவே உனக்கு போதாதா? உன்னை யார் சேர்ந்து கொள்கிறார்களோ அவர்களை நான் சேர்ந்து கொள்றேன்ப்பா, உன்னை யாரு துண்டித்து விடுறாங்களோ அவங்களை நானும் துண்டிச்சிடுவேன் என்று உறவுக்கு இறைவன் கொடுத்த வாக்குறுதி என்றால், சுபஹானல்லாஹ், பக்கத்து கடைக்காரன் நமக்கு அநியாயம் செய்தான் என்பதனால 3 மாசத்தோடு போய் பக்கத்து கடைக்காரனை பகைச்சு கொள்ளக்கூடாது என்று ஒட்டு உறவாடுகிறோம், கடனுக்கு காசு கொடுக்கிறோம், நல்லெண்ணத்தை ஏற்படுத்தோடும் என்பதற்காக மார்க்கத்துக்கு முரணான காரியங்களில் மாற்று மத உறவுகள் வருகிற போது செய்ய வழி இல்லை, பசார்ல வியாபாரம் செய்கிறோம், அவங்களோட உறவு தேவை இல்லைண்டா கடாலியும் பிரச்சனை வந்தா ஃபித்னா பெருக்கும் என்பதற்காக அவங்களை சேர்த்து கொண்டு நடிக்க நல்ல முறையில் துடிக்கிறோம். கேட்கிறேன், யாரையெல்லாம் மன்னிச்சிருக்கிறோம் நினைச்சு பாருங்க. எல்லாரையும் மன்னிச்சிருக்கிறோமே தோழர்களே. நம்மளோடு பிறந்த தாத்தாவையும் தங்கச்சியையும் தம்பியையும் அண்ணனையும் மன்னிக்க மறந்த ஒரு வகையான உள்ளம் கொண்ட மனிதர்களாக நாம் வாழ்கிறோமாக இருந்தால், சுபஹானல்லாஹ், நாம் எவ்வளவு ஒரு பாரதூரமான பெரிய பாவத்தில் இருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் நம்மளை சேர்த்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் உறவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உறவை பற்றி பேசுகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த உலகத்தில் நோயில்லாத வாழ்வும் குறையில்லாத செல்வமும் யாருக்கு கிடைக்கணும்? அவர் செய்ய வேண்டிய 2 வேலை. நோயில்லாத வாழ்க்கை வேணுமா? குறையில்லாத செல்வம் வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில 5986வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் அஹப்ப ஐ யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ இன்ஷா லஹு ஃபீ அத்ரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. சுப்ஹானல்லாஹ். யார் ஒருவர் தன்னுடைய ஆயுள் வாழ்நாள் நீண்டதாக இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, தந்த உணவில் ரிஸ்கில் பரக்கத் கிடைக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு நீண்ட ஆயுள் வேணுமா? உங்களுக்கு பரக்கத் நிறைந்த பொருளாதாரம் ரிஸ்க் வேண்டுமா? ஒன்று செய்யாதங்க, குடும்ப உறவை சேர்ந்து நடங்க. பரக்கத்து கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், நோயில்லாத வாழ்க்கை கிடைக்கும், குறையில்லாத செல்வம் உங்களுக்கு கிடைக்கும்.
இன்றைக்கு நிறைய பேர் எதை எடுத்தாலும் உருப்படுகிறதில்லை, எதை தொட்டாலும் நோய், எப்போ பார்த்தாலும் முசீபத்து, எப்போ பார்த்தாலும் பிள்ளைக்கு பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, பக்கத்து வீட்டில் பிரச்சனை. ஆனால் நிறைய பேரோட நல்லா இருக்கத்தான் இவருக்கு விருப்பம், நல்லா வருகுதில்லை. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களோட இரத்த உறவுகளோடு நல்லா இல்லை என்பது அர்த்தம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது வகை அல்லவா? வகை பொய்யாகாதே, கற்பனை பொய்யாகும், பாசங்கள் பொய்யாகும், சில பாசங்கள் வேஷங்களாக மாறும். ஹராத்தோடு உள்ள தொடர்புகளை நானும் நீங்களும் அறுத்தறிய தயங்குகிறோம். ஹராத்தை செய்கிற உறவுகளை இன்னும் எப்படியாவது பொய்ய சொல்லி, எப்படியாவது அந்த உறவுகளை தக்க வைத்து கொண்டு அந்த உறவுகளோடு தொடர்ந்து நானும் நீங்களும் இருக்க ஆசைப்படுகிறோம். ஹராத்தில் உள்ள ஒரு உறவுக்கு பொருளாதாரத்தை இழக்கிறோம், போனை இழக்கிறோம், கால நேரத்தை இழக்கிறோம், மனைவிக்கு கொடுக்கிற நேரத்தை அவளுக்கு கொடுக்கிறோம், அவனுக்கு கொடுக்கிறோம். ஹராத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம். பொய்ய சொல்லியாவது ஹராத்தோடு உள்ள தொடர்புக்கு அவ்வளவு இறுக்கமும் நெருக்கமும் இன்பமும் இருக்கிறது. ஆனால் இறைவனோடு பேசிய, ஈமானோடு சம்பந்தப்பட்ட, பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட, பரக்கத்தோடு சம்பந்தப்பட்ட, நோயில்லாத வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு தாயுடைய வயிற்றிலே பிறந்து வளர்ந்து தாய் வழி ஊடாக தந்தை வழி ஊடாக வந்த உறவை நானும் நீங்களும் பாதுகாத்து கொள்ள மறந்து வாழ்கிறோமாக இருந்தால் எப்படி சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் பொருளாதாரமும் எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த உறவு என்பது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இந்த உறவு என்பது அர்-ரஹிமு முஅல்லகும் பில் அர்ஷ். எங்க கொள்கை வைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த உறவு அல்லாஹ் இருக்குகிற அரிசிலே இந்த உறவு கொள்கை வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. இப்படி ஒரு செய்தியை நீங்கள் ஹதீஸ்களில் காண முடியாது. அல்லாஹ் இருக்குகிற அரிசிலே கொள்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உறவு என்றால் இந்த உறவின் முக்கியத்துவம், இந்த உறவின் கண்ணியம், இந்த உறவின் சிறப்பு அல்லாஹ்விடத்தில் எம்மாத்திரம் பெரியது என்பதை மறந்து விடாதீர்கள். தகூலு, அந்த உறவு சொல்கிறது, மன் வசலனி வசலஹுல்லாஹ், யார் என்னை சேர்த்துக் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நீ சேர்த்துக்கொள். ஒமன் கத்தானி கத்தாஹுல்லாஹ், யா அல்லாஹ் என்னை யாரெல்லாம் துண்டித்து விடுகிறார்களோ அவர்களை நீயும் துண்டித்து விடு என்று அல்லாஹ்வுடைய அரிசிலே கொள்கை வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த உறவு பேசுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களாக இருந்தால் இந்த உறவு என்பது இது சாதாரணமான ஒரு விடயமா என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. சிறப்பான மாதத்தில் இருக்கிறோம், சிறப்பான நாட்களில் இருக்கிறோம், ஒரு சிறப்பான அரஃபாவுடைய நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறப்பான இந்த சமூகம் செய்கின்ற ஹஜ்ஜுடைய கடமைகளுக்காக மக்கள் எல்லாம் காபாவுடைய ஆலயம் செல்லக்கூடிய இந்த காட்சியை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஹஜ்ஜத்துல் வதா அல்லது ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லுகிற அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு முன்னர் செய்த உபன்யாசங்களிலும் ஒன்று இந்த உறவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் பேசினார்களே. ஜாஹிலியத்துடைய எண்ணங்களையும் செயற்பாடுகளையும் வணக்கங்களையும் வண்ணங்களையும் கலாச்சாரத்தையும் என்ற காலுக்கு கீழே வைத்து நான் மிரிச்சு இல்லாமல் ஆக்கிறேன் என்று இறை தூதர் பிரகடனப்படுத்தினார்களே. நான் கேட்கிறேன், நம்மெல்லாம் இந்த மாசத்தை பற்றி பேச, இந்த நாளை பற்றி பேச நமக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறது என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய மிக கட்டாய கடமையில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது.
நஹ்மது வ னுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். கணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உறவுகளுடைய விடயத்தில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், நான் எப்படியான சிந்தனைகளோடு இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த கொள்கை உறவோடு மட்டும் ஒழுங்காக இருந்து கொண்டால் போதும், குடும்ப உறவு என்ன கேடு கெட்டு போனாலும் பிரச்சனை அல்ல அப்படி என்ற ஒரு எண்ணப்பாடும் சில உறவுகளுடைய உள்ளத்தில் இருக்கிறது. நமக்கு சாதகமான சில விஷயங்களுக்காக மார்க்கத்தில் உள்ள சில காரணங்களை வச்சு நம்மளோட மனச்சாட்சி சொல்லுது இது மார்க்கம் அல்ல, ஆனால் மார்க்கத்தின் பேரால் பிரிந்து வாழலாம் என்ற அந்த ஒரு பேருக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக சிலர் மார்க்கத்தையும் அந்த இடத்தில் வைத்து பிரிந்து தான் செய்த தவறுக்கு மார்க்கம் என்ற ஒரு மனச்சாட்சியையும் கொடுத்து வாழ்வதை பார்க்கிறோம். கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, மறந்து விடாதீர்கள், உறவு என்பது சாதாரணமான ஒன்றல்ல. நீங்கள் இந்த உறவுகள் சம்பந்தமாக வருகிற அத்துணை செய்திகளையும் தொகுத்து பார்த்தால் சுபஹானல்லாஹ், கண்கள் குளமாகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு செய்திகளை சொன்னார்கள். அவ்வளவு செய்திகளும் அல்லாஹுவோடு சம்பந்தப்பட்டது, மறுமையோடு சம்பந்தப்பட்டது, இரணத்தோடு சம்பந்தப்பட்டது, ரிஸ்கோடு சம்பந்தப்பட்டது, ஆயுளோடு சம்பந்தப்பட்டது, சுவர்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஒரு தடவை இருக்கிறார்கள். புகாரியில் 1396வது செய்தி, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இந்த உறவு எதோடு தொடர்பட்டது அப்படின்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் என்னோடும் உங்களோடும் அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிற பேச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை இருக்கிற போது ஒரு மனிதர் வருகிறார். அக்பிர்னி பி அமல், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், அந்த அமலை நான் செய்தால் இலகுவான முறையில், சிரமம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் நான் சுவர்க்கம் போக வேண்டும் யா ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த, இலகுவான, லேசான ஒரு அமலை, ஒரு இபாதத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை பார்த்து கேட்குறாங்க, மாலகு மாலகு, இவருக்கு என்ன ஆச்சு, என்ன ஆச்சு? இவர் நிறைய பொருளாதாரம், நிறைய வசதி வாய்ப்புகளோடு இருந்து வாழக்கூடிய ஒரு மனிதர் அல்லவா, இவர் ஏன் லேசாக சுவர்க்கம் போகணும் என்ற கேள்வியை இவர் ஏன் கேட்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த அபுதுல்லாஹ், அல்லாஹுவை நீ வணங்க வேண்டும், அவனுக்கு எதனையும் நீ இணை வைக்க கூடாது, நீ ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, மூன்றாவது சுவர்க்கம் போவதற்கு இறை தூதர் சொன்ன ஒரு வழி என்ன தெரியுமா? நீ அந்தசிலு ரஹீம், குடும்ப உறவுகளை நீ சேர்ந்து வாழ வேண்டும். சுப்ஹானல்லாஹ், குடும்ப உறவுகளை நீ சேர்ந்து வாழு, நீ தொழுது வா, இறைவனுக்கு எதனையும் இணை வைக்காதே, ஜக்காத்தை நிறைவேற்று, இலகுவான முறையில் நீ சுவர்க்கம் போவா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதருக்கு சொன்னார்களாக இருந்தால், கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நான் சொன்ன ஹதீதுகளை இப்படி தொகுத்து பாருங்க. இந்த உறவு என்பது முதலாவது ஈமானோடு சம்பந்தப்பட்டது, இரண்டாவது அல்லாஹ்வுடைய அரிஷோடு இந்த உறவு சம்பந்தப்பட்டது, மூன்றாவது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பேசுகிற ஆற்றலை இந்த உறவு பெற்றது, நாலாவது ஒரு மனிதன் சுவர்க்கம் போவதற்கான மிக லேசான வழியாக இந்த உறவு இருக்கிறது, ஐந்தாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பொருளாதாரத்தை கொண்டு தருவதற்கும், ஆறாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நோய் இல்லாத வாழ்வை கொண்டு சேர்ப்பதற்கும் இந்த உறவு இஸ்லாத்தில் மிக பெரும் பங்காற்றக்கூடியது. ஏழாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பயப்பட வேண்டிய ஒரு தருணம் இதுதான். லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், உறவுகளை துண்டித்து வாழ்பவன் அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களாக இருந்தால் இந்த உறவு என்பது சுவர்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒரு மனிதனை சுவர்க்கத்துக்கு கொண்டு போவதற்கும் சுவர்க்கத்திலே இருந்து அவனை தூரமாக்குவதற்கும் இந்த உறவு அல்லாஹ் உயர்த்தி வைத்த மிக உன்னதமான ஒரு உறவு என்றால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, மனச்சாட்சியோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இங்கு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற நானும் நீங்களும் நம்முடைய உறவு முறைகள் எல்லாம் இதய சுத்தியோடு, காரண காரியங்கள் இல்லாமல், கசப்பட்ட நெஞ்சோடு, கலக்கமற்ற மனசோடு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய தாய் அழுகிறாள், என்னுடைய 2 பிள்ளைகளும் ஒழுங்கான முறையில் பேசுகிறாங்க இல்லையே, 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி கொள்ள முடியலையே, அவன் அங்கே கல்யாணம் முடிச்சுட்டு போனான், அதோ பிரிஞ்சான், இவன் இங்கே கல்யாணம் முடிச்சுட்டு போனான், இதோ பிரிஞ்சான். குடும்ப உறவுகள் சின்ன பின்னமாகி சிதறிப்ப இருக்கிறதே. ஒரு பெருநாள் வந்தால் பெத்த தாயுடைய வீட்டில் முகத்தை பார்த்து ஒரு நாளை செலவழித்து உறவுகள் உட்கார்ந்து போன்களை தொலைவு தூரத்தில் வைத்துவிட்டு உம்மாவை பார்த்து வாப்பாவை பார்த்து தந்தையுடைய அந்தஸ்தில் இருக்குகிற அண்ணனை பார்த்து அண்ணனோடு அக்காவோடு தம்பியோடு சாட்சி பெரியம்மா என்று சொல்லுகிற அந்த இரத்த பந்தங்களோடு என்னால் முகத்தை பார்த்து பேசி கதைச்சி சிரிச்சு நிம்மதியாக என்னால் உட்கார முடிகிறதா என்பதை ஒவ்வொரு உறவுகளும் மனச்சாட்சியோடு கேட்டு பாருங்கள். உங்களுடைய மனச்சாட்சிகள் உங்களுக்கு பதில் சொல்லும், உங்களுக்கு பதில் சொல்லும். பதில் சரியாக சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மனசு கொஞ்சம் உங்களை கடுகடுக்க வைத்தால், உங்களுடைய கண்களை கலக்கமாக்கினால், உங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு சிறிய வேதனையை தந்தால் அறிந்து கொள்ளுங்கள், இன்னும் சுவர்க்கத்துக்கு தகுதியான மனிதனாக நான் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், நாங்கள் நிறைய சேர்ந்து போகத்தான் நினைக்கிறோம், ஆனால் அவங்க பிதஅத்து செய்கிறாங்க, அவங்க ஷிர்க்கு செய்கிறாங்க, அவங்க கத்தம் கொடுக்குறாங்க, அவங்க கந்தூரி கொடுக்குறாங்க, அவங்க மார்க்கத்தில் இல்லாத பொல்லாத எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க, கானாத்துக்கு எங்களுக்கே பேர்தே சாப்பாடு அனுப்புகிறாங்க, கந்தூரி சாப்பாடு அனுப்புகிறாங்க, கத்த சாப்பாடு அனுப்புகிறாங்க, நாங்கள் கொள்கைவாதிகள், மார்க்கத்தில் உறுதியானவர்கள், நாங்கள் அவங்களோடு சேர்ந்து கொள்றல்ல, மார்க்கத்துக்காகத்தான் என்று நீங்கள் உங்களுடைய மனசுக்கு மனச்சாட்சி இந்த மார்க்கத்தின் பேரால் சொல்வீர்களாக இருந்தால் அதோ பிழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் பிழை என்று இருக்குமாக இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அபூ தாலிபுடைய இறுதி நேரத்தில் ஏன் தலைமாட்டில் இருந்து கொண்டு, பெரியப்பா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவேன் என்று மரண நேரத்தில் கூட இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மை யஷா, நபியே நீங்கள் நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது, நாம் யாருக்கு நாடுகிறோமோ அவர்களுக்குத்தான் ஹிதாயத்தை கொடுப்போம் என்று சொல்லுகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் பேசிக்கொண்டுதானே இருந்தார்கள், கதைத்து கொண்டுதானே இருந்தார்கள், அழைத்து கொண்டுதானே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஓடவில்லையே, ஒளியவில்லையே, இரத்த உறவை துண்டிக்கவில்லையே. ஆனால் அவர்களுடைய வணக்கத்திலும், அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலும், அவர்களுடைய மாட்டு மத கலாச்சாரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் பங்கெடுத்து கொள்ளல்லப்பா. ஆனால் குடும்ப விஷயம் என்று வருகிற போது, உறவு விஷயம் என்று வருகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சேர்ந்துதானே இருந்தார்கள். அதனால தானே அபூ தாலிப் ஒரு காபிராக இருந்தும் ஈரக்கொழுந்து என்று சொல்லுகிற தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னோடு தஅவா பிரச்சாரத்தில் இணைந்து கொண்ட அந்த அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய மனசு வந்தது என்றால், குடும்ப உறவுகளோடு அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருக்கமும் இரக்கமும் எப்படி இருக்கிறது. இன்றைய குடும்பத்துக்குள்ள திருமணங்கள் என்பது குறைந்து விட்டது. நமக்கு அது விருப்பமும் இல்லை, நம்மட பிள்ளைக்கும் அது விருப்பம் இல்லை. குடும்ப உறவுகள் தூரமாகி போவதற்கு இன்றைக்கு இருக்குகிற திருமண காரணங்களும் ஒரு காரணம் என்பதை மறந்துடாதுங்க. நீங்க இஸ்லாமிய வரலாற்றை படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த திருமணங்கள் எல்லாம் அவர்களுடைய உறவுகளுக்குள் நடந்திருக்கிறது. சகோதர சகோதரிகளே,
எல்லாருடைய வரலாறுகளையும் வாப்பா பாட்டன் பூட்டன் அப்படின்னு தேடி தேடி வந்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு உறவு முறையில் போய் சேருவாங்க. அந்த உறவுகள் ஒன்று சேரும். இன்னைக்கு நம்ம முடிக்கிற திருமண பந்தங்கள் இன்றைக்கு உறவுகளை விரிசலாக்கி வைத்திருக்கிறது. அண்ணன் தம்பிக்கு மத்தியில் ஃபித்னாவை கொண்டு வருகிறது. ஊடு வாசலுக்கு மத்தியில் பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. காரணம் யாரு, எவரு, நல்லவரா கெட்டவரா, எப்படிப்பட்டவள் எப்படிப்பட்டவன் ஒன்றுமே தெரியல. குடும்பத்தில் உள்ள பெண்கள் நம்மட கண்ணுக்கு முன்னால் வளர்ந்தவர்கள், குடும்பத்தில் உள்ள ஆண்கள் நம்மட கண்ணுக்கு முன்னால் வளர்ந்தவர்கள், நம்மட இரத்த சொந்த பந்தம். அந்த உணர்வுகளோடாவது அவள் வாழுகின்ற நல்ல உறவு முறையை ஏற்படுத்தும் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. சில ஏரியாக்களில் மரணிச்ச வீட்டில் ஒரு சாட்சா மரணிச்சிருப்பார், அல்லது ஒரு சாட்சி மரணித்திருப்பார், அல்லது ஒரு தந்தை மரணித்திருப்பார், அல்லது ஒரு தாய் மரணித்திருப்பார். சில வீடுகளில் இந்த உறவுகளின் பழக்க வழக்கம் ஒரு வாய் சோறு அந்த மரணித்து போன வீட்டில் வாழுகிற உறவுகளுக்கு கூட இந்த உறவுகள் சமைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை கூட இல்லாத உறவுகளாகத்தான் இன்னைக்கு தூரமாக இருக்கிறாங்க. யாரோ போல, ஏதோ தொலைவு தூரத்தில் இருந்து வந்த உறவுகளைப் போல சொந்த சாச்சாட வாப்பாட அந்தஸ்தில் இருக்கிற, உம்மாவுடைய அந்தஸ்தில் இருக்கிற, ஒரு தாயுடைய அந்தஸ்தில் இருக்கிற, ஒரு தந்தையுடைய அந்தஸ்தில் இருக்கிற மரணித்து போன வீட்டிலே உட்கார்ந்து பேசுவதற்கு மனசு வராத கல்லஞ்சம் கொண்ட உறவுகளாக நாம் மாறி போயிருக்கிறோமாக இருந்தால் லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கேள்வி வருவது என்னுடைய காது, என்னுடைய செவி அறைகளை உங்களுடைய கேள்விகள் கேட்பதை நான் உணர்கிறேன். நிறைய சேர்றோம் மௌலவி, நிறைய நல்லா இருக்கணும் என்று நினைக்கிறோம் மௌலவி. ஆனால் அவங்க எங்களை கவனிக்கிறாங்கல்ல, ஆனால் எங்களை அவங்க மதிக்கிற இல்லை, நாங்கள் கொடுத்தா கூட அவங்க பெருசாக அலட்டி கொள்கிற இல்லை, என்ன செய்ய அப்படின்னு கேட்பது என்னுடைய காதுக்குள் அந்த கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், புகாரியில 5991வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் என்னோடும் உங்களோடும் பேசுகிறார். லைசல் வாசிலு பில் முகாஃபில்லதி, எந்த ஒரு மனிதன் உண்மையில் சேர்ந்து வாழ்வது என்பது, இந்த உறவுகள் எல்லாம் சேர்ந்து இருக்கிற போது சேர்ந்து வாழ்வது என்பது சேர்ந்து வாழ்வதே கிடையாது. ஒரு உறவு துண்டித்து போகிற போது அந்த உறவுகளை சேர்ந்து வாழ்வதுதான் உண்மையாக சேர்ந்து வாழ்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? உறவுகள் எல்லாம் சேர்ந்து பிரச்சனைகள் வராமல் இருக்கிற நேரத்தில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறோமே, அது உண்மையில் குடும்ப உறவை நாம் சேர்ந்து வாழவில்லையாம். உண்மையில் நாம் எப்போது குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறோம் என்றால், ஒரு உறவு குடும்பத்துக்குள் ஃபித்னாவை பிரச்சனையை உண்டாக்கிவிட்டு அகண்டு பிரிஞ்சு தொலைந்து போகிற போது ஓடி போய் உறவே வாங்க மன்னிச்சுக்கிட்டோம், எங்களை நீங்க மன்னிச்சுக்கங்க என்று சேர்ந்து வாழ்கிறோமே, அதுதான் உண்மையான குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மனிதர் வாராரு, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் குடும்பத்தை சேர்ந்து தான் வாழ்றேன், அவங்களுக்கு உதவி செய்கிறேன், அவங்களை எல்லாம் நல்ல அறிவாளியாளாக பார்க்கிறேன், அவங்களோடு சேர்ந்து நடக்கிறேன், அவங்க என்னோட துண்டிச்சு வாழ்றாங்க யா ரசூலுல்லாஹ், அவங்களை அறிவாளியாக பார்க்கிறேன், என்னை மடையனாக பார்க்கிறார்கள், அவர்களோடு நான் போகிற போது என்னை விட்டு ஒதுங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்ன செய்ய என்று கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், ஓ அப்படியா, உண்ட கடமை முடிஞ்சு நீ சேர்ந்து போனா, நீ சலாம் சொன்னா, ஊட்ட தேடி போனா, மன்னிப்பு கேட்டா, ஓகே உண்ட கடமை முடிஞ்சப்பா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. நீ அவர்களோடு உன்னை அவர்கள் வெறுக்க, உன்னை அவர்கள் ஒதுக்க, உன்னை அவர்கள் துண்டிக்க, உன்னை அவர்கள் மடையன் என்று சொல்ல அவர்களோடு நீ சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இரு. நீ சேர்ந்து வாழுகிற போது உனக்காக ஒரு வானவரை அல்லாஹ் நியமிக்கிறான்.
நீ அவர்களுடைய வாயில் சுடு சாம்பலை அள்ளி போட்டதற்கு சமன் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்ப உறவை எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் பிரிந்து நாம் வாழ முடியாது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இதில் கொள்கை உறவு என்பது இதை தாண்டி இன்னும் ஒரு படி உயர்வானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, கொள்கை உறவு என்பது அது லேசான உறவும் அல்ல, அது குடல்வாய் சனத்தின் ஊடாக வருகின்ற உறவுகளும் அல்ல. கொள்கை உறவு என்பது அது குர்ஆனால், அது சுன்னாவால், அது இறைவனால், இறை தூதரால், மார்க்கத்தால் வந்த ஒரு உறவு. அது இந்த உலகத்திலோ மறுமையிலோ பிரியாத ஒரு உறவு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரான் 103வது வசனம், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்லுகிற இந்த அல் குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், நீங்கள் பிரிஞ்சு விடாதீர்கள். நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்று சொல்லுகிற அந்த ஒற்றுமையை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அப்படித்தான் நம்ம ஆரம்ப காலத்தில் இந்த பள்ளிவாசல் உருவாகுவதற்கு முன்னர் பயந்து பயந்து ஒரு ஆளுடைய வீட்டில் தஅவா செய்கிற போது, ஒரு ஆளுடைய வீட்டில் தஅவா செய்கிற போது 4 பேர் 5 பேர் சேர்ந்து தஅவா செய்கிற போது எங்களுக்குள்ள உள்ள ஒத்துமை, எங்களுக்குள்ள உள்ள அந்த அன்பு, ஒரு நோய் வந்தா ஓடி போய் பார்க்கிறது, அந்த குடும்பத்தில் ஒரு ஃபித்னா பிரச்சனை என்றா அது எங்கட குடும்பத்தில் வந்த ஒரு ஃபித்னா பிரச்சனையாக துடிக்கிறது. அவர்களுக்கு உதவி செய்வதில் நாம் படுகிற அந்த பிரயத்தனம், அந்த கொள்கையில் அந்த காலம் இருந்துச்சு. 4-5 பேர் தான் இருந்தோம், அவ்வளவு பேரும் குந்திருந்து மார்க்கத்தை படித்தோம். குர்ஆன் சுன்னா என்றால் ஊரை விட்டு ஓடி போடும். இரவு நேரங்களில் யாரையாவது ஒரு படி வேணுல, பைக்கில், ஒரு ஆட்டோவில் அல்லது 2-4 பேர் சேர்ந்து இருக்கிற சல்லியை போட்டு கொள்கைக்கு ஆதரவான மக்களை ஃப்ரீயாக கூட்டிட்டு தொலைவு தூரத்துக்கு போய் மார்க்கத்தை படித்து கேட்டு செலவழித்து சிரித்து எவ்வளவு இறுக்கமான ஒரு நெருக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு 20 வருஷம் பின்னுக்கு போங்க, ஒரு 25 வருஷம் பின்னுக்கு போங்க. அந்த காலம் நம்முடைய கைகளில் பொருளாதாரம் இருக்கவில்லை, வாகன வசதி இருக்கவில்லை, நாம் திருமணம் முடித்திருந்தோம், பிள்ளைகள் இருக்கவில்லை, அல்லது நாம் திருமணம் முடிக்காதவர்களாக நாம் இருந்தோம். மார்க்கம் சொல்லுவதற்காக உசுரை கொடுப்பதற்கு துணிந்து நின்றோம். போலீஸோ கோட்ஸோ ஊரோ பெரிய பள்ளியோ 4 பேரை கண்டு நடுங்கி நின்றார்கள். காரணம், ஏகத்துவம் உள்ளத்தில் பலமாக இருந்தது. எவ்வளவு தூரம் என்றாலும் களைப்பில்லாமல் போனோம். இளைப்பாற நேரமில்லாத அளவுக்கு ஒவ்வொரு வீடாக சென்று நோட்ஸுகள் அடித்து கொடுத்தோம், தமிழ் புத்தகங்களை வாங்கி கொடுத்தோம், புகாரி கிதாபுகளை கொடுத்தோம், தர்ஜுமாக்களை வாசிங்கள் என்று பிரச்சாரம் செய்தோம். 4-5 பேர்கள் மாத்திரம்தான் நாங்கள் எல்லாம் உறவுகளாக நின்றோம். அந்த காலங்களில் நிறைய சொத்தோ சுகமோ பொருளாதாரமோ வாகனமோ எதுவுமே இருக்கவில்லை. ஆனால் நிறைய இபாதத் இருந்தது. முன்பின் சுன்னத்தை தொழுது வந்தோம். ஒரு பித்அத்தான கல்யாணம் என்றால் கலக்க மாட்டோம் என்பதில் தைரியமாக நின்றோம். எங்கேயாவது ஒரு சிறுக்கான காரியம் என்றால் எங்களுடைய இரத்த நாளங்கள் எல்லாம் துடித்து போனது, கண்கள் குளமாகி போனது. பித்அத்தை கண்டால் துடித்து நின்றோம். அல்லாஹ்விடத்தில் எந்த நேரத்திலும் துஆ கேட்டோம். யா அல்லாஹ், பொருளாதாரத்தை தா, வாகனத்தை தா, நல்ல வீடு வாசலை தா. வாகனத்தை தந்தால் இந்த மார்க்கத்துக்காக செலவழிப்பேன், பொருளாதாரத்தை தந்தால் இந்த கொள்கைக்காக செலவழிப்பேன். அப்படி நிறைய அல்லாஹ் கிட்ட கேட்டோம். அல்லாஹ் அப்ப நமக்கு தரல. அப்ப வாகனம் இல்லை, அப்ப வேன் காரு ஒன்றுமே இல்லை, நல்ல வீடு வாசல் எதுவுமே இல்லை. இப்ப இருக்கிற சொத்து சுகம் பொருளாதாரம் எதுவுமே இல்லை.
ஆனால் குர்ஆனும் சுன்னாவும் உறுதியாக இருந்தது. 4-5 கொள்கை உறவுகள் ஒன்றாக இருந்தோம். ஒருவருக்கு கடன் என்றால் உசுரை கொடுத்தோம். அவ்வளவு உணர்வுகள் ரீதியாக குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றிய காரணத்தால் சேர்ந்திருந்தோம். அப்ப அல்லாஹ் கிட்ட கேட்ட துவாவை அல்லாஹ் நமக்கு தரல. என்ன துவா? பொருளாதாரம், வாகனம், வீடு, வாசல், சொத்து, சுகம், மனைவி, பிள்ளைகள் ஒன்றுமே தரல. ஆனா இப்ப மாஷா அல்லாஹ் ஊர்ல ஒரு பள்ளிவாசல், ஜும்மா பள்ளிவாசல் பெருசாயிட்டு எல்லா அங்கீகாரமும் கிடைச்சிட்டு, போலீஸில் நமக்கு ஒரு மதிப்பு, பெரிய பள்ளியில் ஒரு மதிப்பு, ஊரில் ஒரு மதிப்பு, ஸ்போர்ட்ஸ் கழகத்தில் ஒரு மதிப்பு, ஊரில் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நம்மளை கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம பெரிய ஆளாயிட்டோம். சொத்து வந்துட்டு, வாகனம் வந்துட்டு, வசதி வாய்ப்பு வந்துட்டு. ஆனால் குர்ஆனும் சுன்னாவும் நம்மளை விட்டு போய்விட்டது. குர்ஆனும் சுன்னாவுக்காக வேண்டி இருந்த உறவுகளை பகைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தோழர்களே, பகைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லாம ரஹீம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அன்று குர்ஆனும் சுன்னாவும் மாத்திரம் இருந்தது. கொள்கையில் உறுதியாக இருந்தோம், இபாதத்தில் நிலைத்திருந்தோம். குர்ஆன் ரசனை ருசி உள்ளதாக இருந்தது. ஹதீஸ் என்றால் அதற்கு உசுரை கொடுக்க துணிந்தோம். கொஞ்சம் பொருளாதாரத்தில் நிறைய பயணங்கள் செய்து பரக்கத்தான இஜ்திமாக்கள், பரக்கத்தான மாநாடுகள் செய்தோம். இப்போ நிறைய பொருளாதாரம், நிறைய வீடு, நிறைய வாகனம், நிறைய உறவுகள். ஆனால் கொள்கை உறவுகள் காணல. கொள்கை உறவுகளுக்குள்ள அன்பில்லை. கொள்கையிலும் கூட இப்ப நாம் உறுதி இல்லாத நிலைமையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அன்று கேட்டத்தை உறுதியாக நின்று கேட்டோமே, அது அல்லாஹ் இப்ப தந்துட்டான். ஆனா அன்று இருந்த மாதிரி நாம் இப்ப இல்லை தோழர்களே, நாம் இப்போது இல்லை. நம்முடைய தஹஜ்ஜுத் வீக் ஆகிவிட்டது, முன்பின் சுன்னத்துக்கள் வீக்காகிவிட்டது, குர்ஆன் ஓதுவது வீக்காகிவிட்டது. கொள்கை உறவுகளுக்குள்ள உள்ள அந்த நட்பு இப்போது சிதறி சின்னாபின்னமாகி, இவர் போய் அந்த பக்கத்தில் உள்ளவன்ட்ட கொள்கை சகோதரனை பத்தி கீபத்து பேசுறான், கொள்கை சகோதரனத்தை பத்தி மாட்டி கொடுக்குறான். அவன் அப்படிதான், அவன் முதல் நல்லா தான் இருந்தான், இப்ப கெட்டு போய்த்தான். அவன் போய் தாடியை வச்சுட்டு அப்படிதான் செய்யறது. என்ன செய்ய? சுப்ஹானல்லாஹ், ஒன்றாகத்தானே தோழர்களே பயணித்தோம். ஒரு சகனில் சாப்பிட்டுட்டு இங்கால வந்து அவனை பற்றி பேசுறதுக்கும் கதைக்கிறதுக்கும் நம்மட மனசு எப்படி இடம் கொடுத்துச்சு தோழர்களே, எப்படி இடம் கொடுத்துச்சு. அன்றோ முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு 25வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சாதாரணமான மனிதர் அல்ல. தாய் மக்காவிலே உள்ள உயர்ந்த கோடீஸ்வரி, உயர்ந்த கோடீஸ்வரி. உம்மோட பாசம் எப்படி தெரியுமா? உம்மோட பாசம் எப்படி தெரியுமா? மகன் முஸ்அப் இப்னு உமைர் தூங்குவார். மகனுக்கு விருப்பமான உணவை முஸ்அப் இப்னு உமைர் தூங்கி கண்முழிக்கிற போது உம்மா சமைச்சு காத்துக்கிட்டு இருப்பாங்க. மகன், உங்களுக்கு விருப்பமான சாப்பாட்டை செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படி என்று. யமனிலே உள்ள ஒரு பிரதேசத்தில் செய்கிற ஒரு சப்பாத்து, அதை வரவழைத்துத்தான் அம்மா முஸ்அப் இப்னு உமைருக்கு சிலிப்பரை கொடுப்பாங்க, போடு அப்படின்னு. உயர்தரமான ஆடைகள். ஒரு சந்தைக்கு முஸ்அப் போனால் போயிட்டு திரும்ப வந்துட்டாருண்டா, அந்த சந்தையில் இந்த முஸ்அப் பூசிட்டு போன வாசம் வீசும். சந்தையில் உள்ளவங்க சொல்லுவாங்க, முஸ்அப் வந்துட்டு போயிருக்கிறார் அப்படி என்று. 25வது வயதில் தாருல் அர்க்கம் என்று சொல்லுகிற வீட்டிலே யாருக்கும் தெரியாமல் 2-3 நபர்களோடு மக்கள் திடீர் என்று கண்டுபிடிக்க முடியாத மக்காவிலே உள்ள ஒரு தொங்கல் மலை பிரதேசத்துக்குள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சத்தியத்தை சொல்லுகிற செய்தி 25வது வயதில் முஸ்அப் இப்னு உமைருடைய காதரைகளை வந்து சேர்ந்த போது என்னதான் சொல்றாரு, இவர் ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையோடு 5வது பரம்பரையோடு சேர்ந்தவர். யாரு? முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு என்று அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை வந்து குசை வருமே, அந்த குசையுடைய பரம்பரையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய 5வது பாட்டனில் இவருடைய பாட்டனும் ஒன்று சேர்றாங்க. அவ்வளவு உயர்தரமான குடும்பம்.
ரசூலுல்லாவை போகிறாங்க, சந்திக்கிறாங்க, என்னென்று கேட்குறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே உம்மாவுக்கு சரியான கவலை, நம்மட பிள்ளை இந்த மார்க்கத்தை விட்டுட்டு அந்த மார்க்கத்துக்கு போய்த்தான் அப்படின்னு. உம்மா சொல்லி பார்த்தாங்க. அபு அசீஸ் என்ற ஒரு அண்ணன் இருந்தார். அவர் அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா இவன் செல்லு கேட்க மாட்டான், இவன் ஒரு ரூமுக்குள்ளே போட்டு பூட்டுங்க, எப்போ பார்த்தாலும் இறக்கம் காட்டி சாப்பாடு காட்டி அதை வாங்கி இதை வாங்கி கொடுத்து செல்லத்தை கூட்டி அவனை கெடுத்துட்டீங்க, ஒரு அறையில் போட்டு பூட்டி வைங்க அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ். முஸ்அப் இப்னு உமைர் ஒரு அறைக்குள் பூட்டப்படுகிறார். இஸ்லாத்திலே முதலாவது ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு போன ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத் போகிற போது முஸ்அப் இப்னு கேள்விப்படுறாரு, மக்கள் எல்லாம் அபிசீனியாவுக்கு போகிறாங்க. மதீனாவுக்கு போனதல்ல முதலாவது ஹிஜ்ரத். முதலாவது போன ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு போனது தான் முதலாவது ஹிஜ்ரத். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தாயிபுக்கு போனாங்க. மூணாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க. அது மூணாவது ஹிஜ்ரத். ரசூலுல்லாஹ் 2 தடவைகள் இந்த ஹபஷாவுக்கு அபிசீனியாவுக்கு போய் ஆக்கள் அனுப்பியிருக்கிறாங்க, 2 ஹிஜ்ரத்துக்கள். அதுக்கு பிறகு தான் மதீனாவுடைய ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத்து போகிறத கேள்விப்பட்ட முஸ்அப் இப்னு உமைர் வீட்டுக்குள்ளே இருந்து ரகசியமாக ஓடி வந்து, எப்படியாவது ஊட்ட விட்டு ஊரை விட்டு அபிசீனியாவுக்கு போயிடுவோம் அப்படின்னு வாரார். அவர் வார நேரம் அவருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நபித்தோழர் சொல்கிறார், ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் என்று நான் நினைக்கிறேன், சொல்கிறாரு, நான் முஸ்அபை பார்த்தேன். முஸ்அப் எந்த விதமான பாதணிகளும் இல்லாமல் அந்த கல்லுகளும் முள்ளுகளும் நிறைந்த அந்த கட்டாந்தரையிலே அவர் நடந்து வந்ததை நான் கண்டேன். ஒரு அழகான மனிதர், மிக நீட்டமானவரும் அல்ல குள்ளமானவரும் அல்ல, அவ்வளவு ஒரு பசுந்தான ஒரு மனிதர், வெள்ளை தோற்றமுடையவர், அழகு நிறைந்தவர், சரியான சொஃப்டான மனிதர். அவர் பாதணிகள் எல்லாம் யமனில இருந்து அழைத்து அவங்களுடைய அம்மா கொடுத்து வளர்த்த ஒரு பிள்ளை. இஸ்லாத்தை ஏற்ற போது முஸ்அப் இப்னு உமைர் அபிசீனியா போவதற்காக எனக்கு பக்கத்தால் வந்தார். அவருடைய காலை நான் பார்த்தேன், கல்லுகளும் முள்ளுகளும் குத்தி அவருடைய கால்களிலே இருந்து இரத்தங்கள் பீரிட்டு பாய்ந்தது. நான் வேதனை பொறுக்க முடியாமல் என்னுடைய காலிலே கிடந்த அந்த சிலிப்பரை தூக்கி நான் முஸ்அப் இப்னு உமைருக்கு நான் கொடுத்தேன் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கோடீஸ்வரராக வாழ்ந்த அந்த ஒரு மாமனிதர் இந்த உலகத்தில் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட போது சர்வ சாதாரணமான ஒரு வேலையை போன்று சர்வ சாதாரணமான கொள்கை உறவுகளோடு இந்த உலகத்தில் சேர்ந்து வந்த வரலாறு என்பது இஸ்லாம் கடந்து வந்த வரலாறு என்பதை மறந்துடாதுங்க. அபிசீனியாவில் இருந்து வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக மதீனாவுக்கு போன தாயி முஸ்அப் இப்னு உமைர். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு முதலாவது 2 பேரை அனுப்பினார்கள். யார் தெரியுமா? ஒரு கோடீஸ்வரிக்கு பிறந்த இந்த முஸ்அப் இப்னு உமைரையும் கண் தெரியாத அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்சூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தான் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை படித்து கொடுக்க ஆள் அனுப்பினார்கள். ஒவ்வொரு மதீனாவிலே உள்ள மூளை முடுக்குகளையும் இஸ்லாத்தை சொல்லி அங்குள்ள ஹவுஸ் ஹஸ்ரத் என்று சொல்லுகிற பெரும் அந்த கோத்திர பெருமைகள் நிறைந்திருந்த அந்த ஊருக்குள்ள எல்லாரையும் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்க வைத்து எல்லாருக்கும் இஸ்லாத்தை கொடுத்து அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்போ வருவார், முஸ்அப் இப்னு உமைரே அல்லாஹ்வுடைய தூதர் எப்போ வருவார் என்று கேட்கிற அளவுக்கு அந்த சமூகத்தை மாற்றின பெருமை இவருக்கு தான் இருக்குது. முதலாவது மதீனாவில் ஹுத்பா ஓதின பெருமையும் முஸ்அப் இப்னு உமைருக்கு தான் இருக்குது. ஏன் சொல்ல வாரன் என்றால், இஸ்லாமிய வரலாற்றில் பத்ர் யுத்தம் நடக்குது. பத்ர் யுத்தம் நடக்கிற போது அந்த பத்ர் யுத்தத்தில் நிறைய வரலாறுகள் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் எதிரியுடைய பக்கம் வந்து போராடினார். அதே போல பத்ர் யுத்தத்தில் முஸ்அப் இப்னு உமைருடைய அண்ணன் அபு அசீஸ் இப்னு உமைர் அபு அசீஸ் கலந்து கொள்கிறார். அந்த நேரத்தில் ஒரு இடத்துல அபு முஹரிஸ் என்று சொல்லுகிற நபித்தோழர் முஸ்அப் இப்னு உமைருடைய அண்ணனை பிடிச்சு பின்னால கையை கட்டி வச்சிருக்கிறார். இப்படியே கை கட்டப்பட்டிருக்குது. இங்கே கவனிங்க, நீங்கள் அவர் வருவார் போவார் இறங்குவார். நீங்கள் இங்கே பாருங்க,
முஸ்அப் இப்னு உமைருடைய கையை கட்டி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபு அசீஸ் இப்னு உமைர் அந்த நேரத்தில் முஸ்அப் இப்னு உமைரை பார்த்து சொல்றார், அஹி சகோதரனே, இங்க பாரு, என்னை பிடிச்சு கட்டி வச்சிருக்கிறாங்கடா, உங்களோட ஆக்கள், நீங்க ஏதாவது பார்த்து உதவி செய்யேன் எனக்கு அப்படின்னு சகோதரனே அப்படின்னு கூப்பிட்டார். அந்த நேரத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, யாரு சகோதரன்? நீயா? நீ இல்லப்பா சகோதரன், இதோ இருக்கிறாரே முஹரிஸ், இவர்தான் என்ற சகோதரர் முஹரிஸ், அவர கையை பலமா கட்டுங்கள், அபு அசீஸுடைய கையை பலமா கட்டுங்க, அவர் சாதாரண மனிதர் அல்ல, மக்காவிலே இருக்கிறாரே அவருடைய உம்மா தாய் பெரிய கோடீஸ்வரி, நிறைய சொத்துக்களை வைத்திருக்கிறார், அவரை கட்டி போடுங்கள், அவர்கிட்ட இருந்து ஃபிதியாவாக, அவர்கிட்ட இருந்து தண்டப்பணமாக நிறைய சொத்துக்களை எடுக்கலாம் என்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னோடு கூட பிறந்த சகோதரனை பார்த்து சொன்னார்களாக இருந்தால், கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த நேரத்தில் இரண்டு உறவுகளையும் புரிந்து கொள்ளோடும். எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியும் குடும்ப உறவை ஒரு காலமும் பிரிந்து விடக்கூடாது. அடுத்தது, எந்த ஒரு காரணத்திற்காகவும் கொள்கை உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில் பிரிந்து போகக்கூடாது. எப்போ நம்ம கொள்கை உறவுகளுக்குள்ள பலவீனம் அடைந்து போகிறோமோ அப்போ நினச்சிக்கங்க நம்முடைய தவ்வாவுடைய வீழ்ச்சி அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. எப்ப குடும்ப உறவிலிருந்து நாம் தூரமாகிறோமோ அப்ப நினைச்சுக்கங்க நமக்கு சுவர்க்கம், நம்மட பொருளாதாரம், நம்மட ஆயுள், இது எல்லாமே கெட்டு கெட்டு போகுது அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் உறவுகள் என்பது அது மிக பிரதானமான ஒன்று. தொழுகை, நோன்பு, சதக்கா, ஜக்காத்து, ஹஜ்ஜி என்பதைப் போல இந்த இரண்டு உறவுகளும் இரண்டு கண்களை போன்று. இந்த கண் பழுதாயினாலும் பிரச்சனை, இந்த கண் பழுதாயினாலும் பிரச்சனை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த இரண்டு கண்ணும் மிக பிரதானம் என்பதைப் போல கொள்கை உறவும் முக்கியமானது. அதே போன்று இரத்த உறவும் நமக்கு மிக முக்கியமானது என்பதை புரிந்து இரவு நேரத்தில் தூங்குற போது கொஞ்சம் யோசிங்க, நம்மெல்லாம் உறவுகளில் இருந்து எவ்வளவு தூரமாக இருக்கிறோம் என்பதை யோசிங்க. நம்மளோட உறவுகளை போய் கட்டி பிடித்து முத்தமிட்டு மன்னித்து மன்னிப்பு கேட்டு அவர்கள் மன்னிக்காவிட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது ஒரு சிறப்பான ஒரு மாதம். உலகத்தில் கேவலப்படலாம், உறவுகளில் கேவலப்படலாம், இறைவனுடைய சன்னிதானத்தில் நாம் கேவலப்பட்டு விடக்கூடாது என்பதை ஆழமாக உள்ளத்தில் பதிவு செய்து கொண்டு உறவுகளை சேர்ந்து வாழுகிற நல்ல உறவுகளாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.